வணக்கம் சைலேஷ். வணக்கம். நாளை எப்படி போச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு, வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கான இன்டர்நேஷனல் டு இன்லேண்ட் எபிசோட் போயிடலாமா? போயிடலாம். போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸாக பார்த்தீங்கன்னா, டென்மார்க் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி, ஸ்விட்சர் ம் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தா அப்படின்னா கொச்சின்ல இருக்க ஒரு கப்பல் கட்டுமான கம்பெனி கூட ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன ம் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காத்து ஃபில் பண்ண கப்பல் மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கியா? ஃபுல்லா காத்தா இருக்கும், பின்னாடி மட்டும் இன்ஜின் மட்டும் வச்சிருப்பாங்க. லைட் இல்லையே. வெயிட்ல ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய கப்பல். ம் அது எலக்ட்ரிக் டக்னா அது ஒரு மாதிரி இருக்கும், நீ அப்புறம் சர்ச் பண்ணி பாரு. ம் ஸோ அந்த எலக்ட்ரிக் டக்கு அப்படின்ற கப்பலை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் டக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஓஹோ. அந்த கம்பெனி நம்ம இந்தியன்ல இருக்க கொச்சின்ல இருக்க இந்தியால கொச்சின்ல இருக்க ஷிப்யார்ட் மேனுஃபேக்சர் கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. இங்கேயே ம் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. நம்ம ம் நாடுக்கு தேவைப்படுற டக்கு, எலக்ட்ரிக் டக்கை யூஸ் பண்ணிப்போம். அது இல்லாம ஸ்விட்சர் ம் அந்த அவங்க நாட்டுக்கு தேவைப்படுற ம் குளோபல் ஃப்ளீட் ரினிவல் அந்த ம் கப்பல் படைக்கும் இது வந்து வாங்கிப்பாங்க காசு கொடுத்து. ஓஹோ. ரெண்டாவது, மற்ற நாடுகளுக்கு நம்ம வித்துக்கலாம். எடுத்துக்கலாம். மேக் இன் இந்தியா வந்து எங்க போய் முடிஞ்சது இருக்குன்னு பாத்துக்க. ம் இன்னொரு நாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு டீல் போட்டு இங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த மேக் இன் இந்தியா உதவி பண்ணுது. ம் ஸோ அடுத்து, இது வந்து ஒரு நல்ல செய்தி, அருமையான செய்தி. என்ன அப்படின்னா, டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தினைக்கும் மதிய வேலைகளை குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சாப்பாடு சமைக்கக்கூடிய கிச்சன்ல ரியல் டைம் கேமராஸ் வச்சு 24/7, அந்த 24/7 இல்லை, எப்பப்பெல்லாம் சமைக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் சுத்தமாக ஹைஜீனிக்காக சமைக்கிறாங்களா அப்படின்றத டிஜிட்டல் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், ஆ, சூப்பரு. ரியல் ம் டைமில். ம் ஸோ இது ரொம்பவே அருமை. இன்னைக்கு நான் பார்த்ததுலேயே ஒரு அருமையான செய்தினா இதுதான் சொல்லுவேன். ம் ஸோ பல கவர்மெண்ட் வந்து புதுசு புதுசாக அப்கிரேட் பண்ணுறாங்க. பட் டெக்னாலஜியை ஒரு டெவலப்பிங் நேஷனா நம்ம நாட்டில் இருக்க டெக்னாலஜியை எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடங்களெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்றதுல இதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்படியும் யூஸ் பண்ணலாம், இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு ம் இடத்துல யூஸ் பண்ணலான்றதுக்கு இது ஒரு விஷயம். ம் அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ம் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஒரு ரெண்டு மூணு ஃபேஸாக நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்லேயே இந்த வருஷம் தான் ஹையஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து ஓட் போட்டிருக்காங்க. நூற்றுல 64.66% வந்து ஓட்டர்ஸ் வந்து ஓட் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த ஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஹையஸ்டாம். அடேங்கப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எலெக்ஷன்லாம் யாருமே ஃபேஸ் ஒன்ல இவ்வளோ பேர் வந்து ஒட்டுக்கா ஓட்டு போட்டது கிடையாது. ம் அடுத்து, இது ஒரு சோகமான செய்தி. மக்கள், அடித்தட்ட மக்கள், அப்புறம் மிடில் கிளாஸ் மக்கள், ம் நடுநிலை மக்கள்னு சொல்லுவோமா, மிடில் கிளாஸ் இங்கே ம் தமிழ்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு இல்ல இல்ல. மோசமான செய்தி தான். என்னன்னா, ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் மூணு ம் கம்பெனியுமே மீண்டும் ஒரு முறை அதோட பிளானை வந்து பிளான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண அதிகரி போறாங்களா? அதிகரிக்க போறாங்களாம். ம் ஸோ இது ஒரு மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்காத ஒரு செய்தி தான். ம் பட் எவ்வளவு அதிகப்படுத்துறாங்கன்றது இன்னும் சொல்லலை. அதிகப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லலை. ஸோ அதை பொறுத்து இருந்து ஃபியூச்சர் அப்டேட்ல பார்க்கலாம். அடுத்து ம் பார்த்தோம் அப்படின்னா, வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின், வந்தே பாரத்லேயே ஸ்லீப்பர் ட்ரெயின் தனியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அது ஹையஸ்ட் ஸ்பீடாக 180 km ரீச் ஆகிருக்கு ட்ரையலில். ஓகே. ம் ஸோ ட்ரையலில் 180 km ரீச் ஆனது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, டொயாட்டோ, ஹோண்டா, சுசுகி இந்த மூணு கம்பெனிஸும் டோட்டலாக 11 பில்லியன் டாலர்ஸை வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவோட சார்பின்மையை குறைக்கிறதுக்காக.
சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இந்தியாவை குளோபல் லெவலில் முக்கியமான ப்ரொடக்ஷன் கீ ப்ரொடக்ஷனாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவோட $11 பில்லியன் வந்து இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ $11 பில்லியன் அப்போ இங்கே மேனுஃபேக்சரிங்னா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், அதை அப்படியே த்ரூ அவுட்டாக கனெக்ட் பண்ணிக்க. வேலைனா சம்பளம், சம்பளம்னா செலவு பண்ணுவாங்க, செலவு பண்ணால் டேக்ஸ்குள்ளே வருது, கம்பெனி ஒரு டேக்ஸ் கட்டுறாங்க, செலவு பண்ணுறான் அவன் ஒரு டேக்ஸ் கட்டுறான், ட்ராவல் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபெஸ்டிவலுக்கு துணி எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு இடத்துலையும் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அது ஒரு பர்சன்டேஜாக திருப்பி கவர்மெண்ட் ரிட்டர்ன் வருது. அப்போ கவர்மெண்ட்டோட ஜிடிபி சர்க்குலேஷன் வேல்யூவேஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை 4th-லேருந்து 3rd-க்கு கொண்டு போகும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா 2014ல் ஒரு 4000 கோடி புதிய இன்னோவேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2025ல் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது வந்து 8000 கோடி டபுள் ஆயிருக்கு. இனோவேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேல்யூவேஷன் 2014ல் என்ன இருந்துச்சோ அதை இந்த வருஷம் டபுள் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஐஎஸ்டி சொன்னோம் இல்லையா, 1 லட்சம் கோடி பிரதமர் வந்து இனோவேஷனுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. இனோவேஷன் இன்வென்ஷன் இன்குபேஷன் சென்டர், அதுக்காக 1 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சொன்னோம் இல்லையா. இது வந்து 2014ல் 50,000 crore இருந்திருக்கும், இப்போ அது 1 lakh crore மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண அவங்களோட கம்பெனியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு வரப்ப அது இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளும் பயனடைகிறாங்க. பட் பிரைமரி பெனிஃபிஷியரி இந்திய மக்கள் பயனடைகிறாங்க. ஸோ அது ஒரு நற்செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா நேவியில் ஐஎன்எஸ் இட்ஸ்ஹாக் அப்படின்ற ஒரு சர்வே வெசல், அதாவது கண்காணிப்பு படகுன்னு வச்சுக்கோவேன். இந்த என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கண்காணிப்பு பயணம். ஓகே, கண்காணிப்பு வேற ஒரு வார்த்தை வரும். ஸோ கண்காணிப்பை சுற்றி கடல் பாதுகாப்புக்காக கண்காணிக்கிறதுக்கு இந்த ஐஎன்எஸ் இட்ஸ்ஹாக் அப்படின்ற சர்வே வெசல்னு சொல்லுவாங்க கப்பல். அவங்க சர்வே ஷிப்பை வந்து நேவியோட ஜாயின் பண்ணிட்டாங்க. கமிஷனர்னா ஜாயின் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். கொச்சியில் நடந்திருக்கு இந்த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பரில் சைன் பண்ணாமல் ஷிப்பு கொஞ்சம் சோர்ஸ்லாம் போய் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி அந்த ஷிப்பு கொடுக்குற மரியாதை, ஒரு சோல்ஜரை உள்ளே கொண்டு வந்தால் எப்படி வந்து அவங்களுக்கு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த ஷிப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக சில ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோவேன். சம்பிரதாயங்கள் கிடையாது, சில விஷயங்கள் பண்ணுவாங்க சோல்ஜர்ஸ். அடுத்து பார்த்தா அப்படின்னா அந்த கப்பல்லே வந்து வேலை பார்ப்பாங்க. ஆமா. ஸோ அடுத்து வந்து இன்னொரு சூப்பர் ஹிட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா யூபியில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா மதிப்புள்ள 72 வீடுகளை 72 ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் கொடுத்தது கிடையாது. கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட்டோட செலவில் கட்டின பில்டிங்ஸ் கிடையாது. இதை ஒரு ஆள் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல அத்தனை வீடுகள் 72 வீடுகள் கட்டியிருக்காரு. அப்பார்ட்மெண்ட் மாதிரி 72 வீடுகள் கட்டியிருக்காரு. ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வச்சு டோட்டலாக 72 வீடுகள் கட்டியிருக்காரு. அவருக்கிட்ட இருந்து அந்த லேண்டோட வீட்டையும் கவர்மெண்ட் கையகப்படுத்திட்டாங்க. அந்த வீட்டெல்லாம் எதுக்கு இடிக்கணுன்றதுனால அங்க லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு 72 புவர் ஃபேமிலிஸ்க்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம யாரு அந்த நபர் அப்படின்னு போக வேணாம், கவர்மெண்ட் அபகரிச்சு யூஸ் பண்ணாரு அவுட் வந்து அந்த நிலத்தையும் அந்த வீட்டையும் என்ன கவர்மெண்ட் ரீக்ளைம் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் இப்படி இருக்கணும்.
அந்த மிட் டே ஸ்கீமுக்கு ப்ராப்பரா ஹைஜீன். இப்ப சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சு 400 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற மாதிரி இல்லாம ப்ராப்பரா அதை கண்காணிக்க, சமைக்கிறதுக்கும் டிபார்ட்மெண்ட், அந்த சமையல் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்றதுக்கோ மானிட்டர் பண்ணதுக்கோ டிபார்ட்மெண்ட் தான் நல்லா இருக்கும்ன்றது முன்னே பார்த்தோம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோன்னா இது வந்து இது இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் மாத்துனா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. லாஜிக்கலா பார்த்தா இது தேவையான்ற மாதிரி இருக்கு. எமோஷனலா பாக்குறப்ப நல்லது, சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லியை வந்து இந்திரபிரஸ்தா அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ டெல்லின்றது அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் உருவான பேர். நம்ம கல்ச்சர் படி அது அங்கதான் வந்து இந்திரபிரஸ்தம் இருந்ததா புராணங்கள்ல இருக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா அந்த ரீஜன் தான், டெல்லி ரீஜன் இந்திரபிரஸ்தமா இருந்திருக்கும் அப்படின்னு சோர்சஸ் சொல்றதுனால டெல்லின்ற நேம இந்திரபிரஸ்தாவா மாத்திரலாம். இப்ப வந்து இந்தியா யாரோட ஊர் அது இந்திரபிரஸ்தம்? பாண்ட பாண்டவர்களுக்கு. பாண்டவர்கள் வந்து ஒண்ணும் இல்லாத நிலத்தை உருவாக்குனாங்களே அந்த இடமா? ஆமா, ஒண்ணு இடத்துல இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கி தான் ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது அது அந்த ஸ்டோரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். அந்த பாண்டவர்கள் எம்டி லேண்ட்ல கிரியேட் பண்ண அந்த இந்திரபிரஸ்தா கிட்டத்தட்ட டெல்லி ரீஜன் பக்கமா தான், அந்த டெல்லி ரீஜன்ல தான் வருதுன்றதுனால டெல்லியை இந்திரபிரஸ்தான் பேர் மாத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் டாக்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2047 இந்தியா டெவலப்டு நேஷனா மாத்தணும்ன்றது இப்ப இருக்க பிரசன்ட் லீடரோட அப்ஜெக்டிவ். ஆனா 2047 இயருக்குள்ளார 11 மில்லியன் டன் ஆஃப் சோலார் வேஸ்ட் வந்து கேதர் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபேக்ட் சொல்றாங்க. சோலார் வேஸ்ட்னா சோலார் பேனல்லாம் போடுறோம்ல, ஓகே, அந்த பேனல்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா அது 25 வருஷம் தான் லைஃப் ஸ்பேன். அப்ப ரீசைக்கிள் பண்ணணும். அப்ப டோட்டலா 2047 போறப்ப இத்தனை டன் ஆஃப் சோலார் வேஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைம்குள்ளார அந்த ரீசைக்கிள் பண்ற அந்த இது வந்துடும், அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துடும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஃபேக்ட் எந்த அளவுக்கு ட்ரூ ஆகுது, நம்மளால மேனேஜ் பண்ற அளவுக்கு வேஸ்ட் கிரியேட் ஆகுதா, இல்லை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு வேஸ்ட் கிரியேட் ஆகுதான்றத நம்ம 2047 வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 3 டோலை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, முன்னையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. கார் ஹைவேக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அந்த என்ட்ரியான பாயிண்ட்ல இருந்து 60 கிலோமீட்டர் டிராவல் ஆயிடுச்சுன்னா ஜிபிஎஸ் மூலியமா டெபிட் ஆயிரும் பணம். இப்படி கார் வந்து டோல்கேட் இருந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ள பக்கத்துல இருக்க அடிக்கடி டோலை கிராஸ் பண்ணா உனக்கு ஒரு மாதிரி கம்மியா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் கார்லயே அட்டாச்சு இருக்கும். ஒன்ஸ் நீ ஹைவேல என்ட்ரி ஆயிட்ட அப்படின்னா, ஒன்ஸ் நீ 60 கிலோமீட்டர் ஹைவேல டிராவல் பண்ணாதான் உனக்கு அந்த டேக்ஸ் பிடிப்பாங்க, ரோட் டேக்ஸ். அந்த டோல் எடுக்கிற காசு வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல இன்னொரு விதமா எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஃபாஸ்டேக்கு ஒரு கியூஆர் கோடு இருக்கும் இல்லையா, இப்ப அதான் ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டை ஸ்கேன் ஆகிற மாதிரி, நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி இந்த வண்டி எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்போ நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி பில் போடுற மாதிரியான சிஸ்டத்தை ஒரு 3 டோலுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ண போறாங்க. இதனால என்ன வித்தியாசங்கள் ஏற்படும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து டீட்டெயிலான படிக்கணும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலான ஒரு நாள் பேசுவோம். அந்த ஃபாஸ்டேக் இல்லாம நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணது மூலியமா என்ன ஏதோ செக்யூரிட்டி ரீசன்ஸா இருக்கா, இல்ல ஃபாஸ்டா பண்ண முடியுமா, இல்ல அக்யூரசி கிடைக்குமா, அக்கௌண்டபிலிட்டி கிடைக்குமான்றதெல்லாம் என்ன விஷயம் டீட்டெயிலா பார்த்துட்டு ஒரு நாள் பேசுவோம். ஹரியானா கவர்மெண்ட் வந்து டெஸ்லாக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா,
ம் டெஸ்லா வந்து இங்க இந்தியால சேல் பண்ணணும் அப்படின்னா இந்தியால தான் பிளான்ட் போடணும் அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, சென்ட்ரல் சொல்லிட்டாங்க. ம் ஃபாரின்ல மேனுஃபேக்சர் பண்ணி இங்க கொண்டு வந்தா டாக்ஸ் அதிகம், இந்தியாலே வேணா நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கங்க, டாக்ஸ் ஃப்ரீயா வித்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ம் சப்போர்ட் பண்ற விதமா ஹரியானா கவர்மெண்ட் நாங்க வந்து டெஸ்லாக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம், ம் இங்க எங்க ஸ்டேட்டை பிளான்ட் ஓபன் பண்றதுக்காக ஃபுல் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ம்ஹும். ஸோ ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி, ம் ஒரு லைஃப் லாங் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு கார் கம்பெனி. ம் ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ்ல அதை அவங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணணும். நீங்க வாங்க, நான் ம் டக்குன்னு உங்களுக்கு லேண்டை வந்து அவைல் பண்ணி கொடுக்குறேன், டக்குன்னு மற்ற ம் கிளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். இப்போ மற்ற எந்த ம் ஸ்டேட்லயும் போயிட்டீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 மாசம் டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். ம் ஸோ அதுக்குள்ள விலைவாசி கொஞ்சம் ஏறிடும். ம் அப்ப எவ்வளவு சீக்கிரம் வந்து டாக்குமெண்டேஷனை கிளியர் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சாங்கன்னா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீ ம் பேப்பர் ஒர்க் முடியறதுக்கே 1 வருஷம் பண்ணிட்டுனா அது எப்போ பேப்பர் முடிஞ்சு ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டடம் கட்டி என்னைக்கு சேல்ஸ் ஆரம்பிக்கிறது? ஸோ ம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வர்றதுக்கு கூட நம்மகிட்ட ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம இடம் ஒதுக்கணும் அப்படின்னா கரெக்டாக போய் விவசாய நிலத்தையே தான் பிடிப்போம், அவன் வேற போராட்டம் என்ன நல்லா பண்ணுவான், இருக்கு? அப்படியே நின்று போயிடும். ம் இப்போ 2 3 ப்ராஜெக்ட் நின்றுச்சு, ஸ்டெர்லைட் நின்றுச்சு, டங்ஸ்டன் ம் நின்றுச்சு. ம் ஸோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த பாதிப்பை இருந்து எப்படி குறைக்கலானோ இல்லை அதை மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலான்னு பார்த்து அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். இல்லையா ம் வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டா ஃபேக்டரி எங்கேயாச்சும் போட்டு ரா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்றதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையுமே சொதப்பி இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்தி வைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, எவ்வளவு உழைப்பு வேஸ்ட் ஆகுதுல அங்க. ஸோ ஹரியானா கவர்மெண்ட் இந்த மாதிரி சிக்கல்களாக இல்லாமல் சிம்பிளிஃபாக நீங்கள் வந்தோடனே டக்குன்னு பில்டிங்கை கட்டி சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான உதவிகளை ஃபுல் சப்போர்ட்டை நாங்கள் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு உதவிக்கரங்கள் நீட்டியிருக்காங்க. ம்ஹும். ஏன்னா ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சுற்றி முற்றி எவனும் ம் தண்ணி கொடுக்க மாட்டான். எங்கள் ஸ்டேட்டுக்கு தண்ணி ம் வேணும், எங்கள் ஸ்டேட்டுக்கு தண்ணி வேணும்னு நெய்பரிங் ஸ்டேட்ஸே ம் தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் ம் துட்டு வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்புறம் மற்றபடி வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய கார் கம்பெனி இந்தியா ஃபுல்லாக நல்லா சேல்ஸ் ஆகும், அப்போ நல்ல டேக்ஸ் கட்டுவாங்க, அப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு டேக்ஸ் நிறைய வரும் இல்லையா? ம் அப்படி. ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா கேன்ஸ் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பிசிபி ப்ரொடக்ஷன் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டை ப்ரொடக்ஷன் பண்ண இந்த இந்த இயரோட எண்டு டிசம்பர் மந்தில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ம்ஹும். அதே மாதிரி ரெண்டாவது பிளான்ட்டை தூத்துக்குடியில் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 பிளான்ட்டுக்குமே ஈச் 3300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிண்டட் சர்க்கியூட் போர்டோட ப்ரொடக்ஷனை ஒரு அஃபிஷியலாக ஒரு பெரிய கம்பெனி இதுவரை ஒரு எம்எஸ்எம்இ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அஃபிஷியலாக இத்தனாயிரம் கோடி போட்டு ஒரு கம்பெனி பண்ண போகிறாங்க. ஹலோ ஹலோ கேக்குதா? இப்போதாங்க. ம் அடுத்து என்ன அப்படின்னா அம்ரிஸ்டர் அம்ரிஸ்டர் டு ஜம்மு அந்த ம் 2 ஊருக்கு போகிறதுக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் ட்ராக் 240 கிலோமீட்டருக்கு பில்ட் பண்ண போகிறாங்க. ஓஹோ NHSRCL அப்படின்ற ஒரு இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் வந்து அம்ரிஸ்டர் டு ஜம்மு வந்து 240 கிலோமீட்டர் மொத்தமாக வருது. அது வந்து புல்லட் ட்ரெயினுக்கான ட்ராக் வந்து போட போகிறாங்க. இதில் பார்த்தா அப்படின்னா இதுக்கான டெண்டரை வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க, டெண்டர் அறிவிக்க ம் கொடுக்க போகிறாங்க. ம் அடுத்து சபர்மதி டு வாபி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து ரூட் போடுறாங்க.
2028க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு அந்த 2 ஊரையும் கனெக்ட் பண்ண போறாங்க. 2030க்குள்ள மும்பை டு அகமதாபாத்துக்கு வந்து ஒரு ஒரு டிராவல் லைன், டிரான்ஸ்போர்ட் லைன் வந்து பில்ட் பண்ண போறாங்களாம். ஸோ இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராஜெக்ட், 8 மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது டோட்டலா இந்த இயர்க்குள்ளார. மோஸ்ட்லி நார்த்தில் தான் கம்ப்ளீட் ஆகுது, சவுத்தில் எதுவும் மெட்ரோ கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. நார்த்தில் அரௌண்ட் 8 மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இந்த 2 மாசத்துல. ஸோ கம்ப்ளீட் ஆகிறப்ப ஒரு கம்ப்ளீஷனாக பார்ப்போம் நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குறப்ப. ஹலோ, அடுத்து என்ன அப்படின்னா, இந்தியா கவர்மெண்ட் மிக சீக்கிரமே SU-57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு. உறுதிப்பட அபிஷியல் நியூஸ் கிடையாது. இது எப்படி சொல்றது, அமெரிக்கால ஒரு F-35A அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் மாதிரி நமக்கு இது ஒரு கெத்தான ஒரு ஃபைட்டர் ஜெட்டா இருக்கும் அப்படின்றது விவரம் தெரிஞ்ச ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்து. இந்த SU-57 அப்படின்ற ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். ஆனா இதுக்கு தேவைப்படுற அதிகப்படியான உதிரி பாகங்கள் இன்னைக்கு நிலவரப்படி சைனா கிட்ட இருந்தா நம்ம மேனுஃபேக்சர் வாங்கிட்டு இருக்கோம். விரைவில் அது அத்தனைத்தையும் வந்து விரைவில்னா மேபி அதுக்கு ஒரு 5 or 6 years ஆயிரும். பட் ஆனால் இதுக்கான பிளான்ஸ், ப்ராக்ரஸ், டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலான்றதெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது முடிகிறப்ப இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிருப்போம். நம்ம மிசைல்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது, ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குது. பட் ஜெட் சிஸ்டத்தில் வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக அந்த அளவுக்கு வரல. இப்போ இன்ஜின்ஸ் எல்லாம் அது இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஜெட்டு, அதுவும் ஸ்டெல்த் ஜெட்னா இன்னும் வேலை அதிகம். ஸோ இதெல்லாம் இண்டிஜினியஸாக மேனுஃபேக்சர் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு வளர்றோம் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டத்துக்கான ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிருப்போன்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இன்னைக்கு பார்த்த நியூஸில் உங்களுக்கு மிக பிடித்த செய்திகள் ஏதேனும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஹலோ, சொல்லு. கேக்குதா? எனக்கு கேக்குதுப்பா. நான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்ட? கவனம் இருக்கட்டும். நீ இன்னைக்கு பார்த்த நியூஸ்ல உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு எனக்கு வந்து இல்ல. ஓகே, இல்ல, கவனம் இங்க இல்ல. ஆமா. ஓகே, எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த மிட் டே ஸ்கீமுக்கு வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, கேமரா டிஜிட்டல் மானிட்டரிங் போட்டிருந்தாங்க, அது பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது, இந்த நில அபகரிப்புல அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து அந்த லேண்டை ஹவுஸோட ப்ராப்பராக ரிட்ரைவ் பண்ணி ஏழை மக்களுக்கு, அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக மாற்றாமல் மக்களுக்காக ப்ரொவைட் பண்ணது ஒரு வாழ்த்துக்கள் கூறக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்நேஷனல் டு இன்லேண்ட் எபிசோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.